அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாதத்தில் 4ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா: தமிழகத்தின் முதல் மின்சார வாகன உற்பத்தி தொழிற்சாலை எங்கு அமைய உள்ளது? தமிழகத்தோட முதல் மின்சார வாகன உற்பத்தி தொழிற்சாலை எங்கு அமைய உள்ளது? ஆன்சர்: தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஆகஸ்ட் 4ஆம் தேதி தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தான் இதை தொடங்கி வைக்கிறாரு. 2 கட்டங்களாக. ஸோ முதல் கட்டத்தை தான் இப்போ திறந்து வைக்கிறாங்க. ஓகேங்களா? இதனுடைய மதிப்பு அப்படிங்கிறது 16,000 கோடி. மொத்த மதிப்பு 16,000 கோடி. ஸோ 408 ஏக்கரில் அமைய போகுது. முதல் கட்டமாக 110 ஏக்கர் சம்திங். ஓகேங்களா? அதில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற நிறுவனம் தான் இங்கே தமிழக அரசோட ஒப்பந்தம் போட்டு இதை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அந்த கம்பெனி வியட்நாம் நாட்டை சேர்ந்தது. இரண்டாவது வினா: கொசானோவ் நினைவு தடகள போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? கொசானோவ் நினைவு தடகள போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர்: முரளி ஸ்ரீசங்கர். முரளி ஸ்ரீசங்கர் தான் சாம்பியன் ஆகியிருக்காரு. கஜகஸ்தானில் இந்த போட்டிகள் அப்படிங்கிறது நடந்துச்சு. நீளம் தாண்டுதலில் இவர் சாம்பியன் ஆகியிருக்காரு. 7.94 மீட்டர் தூரம் தாண்டி சாம்பியன் ஆகியிருக்காரு. அடுத்த வினா: சர்வதேச விண்வெளி நிலையத்தில் எந்த பகுதியை சார்ந்த விதைகள் ஆய்வுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது? சர்வதேச விண்வெளி நிலையத்தில் விதைகள் ஆய்வுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகேங்களா? அது இந்தியாவிலேருந்து எந்த பகுதியை சார்ந்த விதைகள் கொடுத்துருக்காங்க? ஆன்சர்: லடாக் பகுதியை சேர்ந்த விதைகளை கொடுத்துருக்காங்க. லடாக்கில் சீபக்தான் பக்வீட் விதைகள் அப்படின்னு சொல்லப்படுறது ரெண்டையுமே கொடுத்துருக்காங்க. சீபக்தான் பக்வீட் விதைகள். ஓகேங்களா? ஸோ இந்த விதைகள் எதற்காக டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா விண்வெளியில் உணவுக்காக பயன்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு ஆய்வு தான். ஓகேங்களா? இதை நாசாவோட க்ரூ 11 விண்கலம் மூலமாக தான் விண்ணுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. விண்வெளியில் உள்ள நுண் ஈர்ப்பு விசையின் கீழ் இந்த விதைகள் எவ்வாறு செயல்படுது அப்படிங்கிறத ஆய்வு பண்ண போகிறாங்க. அமெரிக்காவோட ஜாகுவார் ஸ்பேஸ் என்ற விண்வெளி உயிரியல் நிறுவனம் தான் இந்த ஆய்வுகளை மேற்கொள்கிறாங்க. இந்தியா, மாலத்தீவு, அர்ஜென்டினா, பிரேசில், கோஸ்டாரிகா, நைஜீரியா, எகிப்து, பாகிஸ்தான் போன்ற 11 நாடுகள்கிட்ட இந்த விதைகள் அப்படிங்கிறது கலெக்ட் செய்யப்பட்டிருக்கு. அடுத்த வினா: மகளிருக்கான கோபா அமெரிக்கா ஃபெமினினா கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? மகளிருக்கான கோபா அமெரிக்கா ஃபெமினினா கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? பிரேசில் 9வது முறையாக சாம்பியனாக இருக்காங்க. தொடர்ந்து 5வது முறையாக சாம்பியனாக இருக்காங்க. ஓகேங்களா? தென் அமெரிக்க கண்டத்தில் நடக்கிற இந்த போட்டியில் இது 10வது முறையாக நடக்குது இந்த போட்டிகள். ஓகேங்களா? அதில் 9 முறை பிரேசிலே ஜெயிச்சிருக்காங்க. அடுத்த வினா: கன்வர் என்ற காவடி யாத்திரை, கன்வர் அப்படிங்கிற பேரில் ஒரு காவடி யாத்திரை எந்த மாநிலத்தில் நடக்குது? ஆன்சர்: ராஜஸ்தானில் நடக்குது. ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் நடக்குது. ஓகேங்களா? அடுத்த வினா: விண்வெளி பூங்கா ஸ்பேஸ் பார்க் எந்த மாவட்டத்தில் அமைக்கப்படும் என முதல்வர் அறிவித்துள்ளார்? விண்வெளி பூங்கா எந்த மாவட்டத்தில் அமைக்கப்படும் அப்படின்னு முதல்வர் அறிவித்துள்ளார்? தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைக்க போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இன்றைக்கி திறந்து வச்சிருக்காருல, இங்கே தான் அறிவிச்சிருக்காரு. ஸோ 250 ஏக்கர் பரப்பளவில் இது அமைய இருக்குது. விண்வெளித்துறைக்கு தேவையான கருவிகளின் உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 7வதுனா: நோயாளிகளை இனி எவ்வாறு அழைக்க வேண்டும் என தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார்? ஸோ இப்போ சரக்கு சாப்பிட்றவங்க நம்ம மது பிரியர்கள் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பெயர். ஓகேங்களா? நோயாளிகளை இனி எவ்வாறு அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ குப்பாள்றவங்கள தூய்மை பணியாளர்கள் நம்ம சொல்கிறோம்ல, துப்புரவு தொழிலாளர்களை தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு அழைச்சோம். அது மாதிரி நோயாளிகளை இனி மருத்துவ பயனாளிகள் அப்படின்னு அழைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மருத்துவ பயனாளிகள். உடல் உறுப்பு தானம் செய்கிறதுல தமிழகம் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.